வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழகத்தில் தேர்தல் செலவிற்கு பணம் வழங்காததால் வாகனங்களுக்கு டீசல் போட முடியாத அவல நிலையில் வருவாய்த்துறையினர் பரிதவித்து வருகின்றனர். தமிழகத்தில் கடந்த மாதம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்கான செலவு தொகையை தற்போது வரை தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை. தமிழகத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு எஸ்ஐஆர் பணி ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் ஏராளமான பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். பல்வேறு செலவினங்கள் மூலமாக ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 4 லட்சம் வரை செலவாகியுள்ளது. அத்தொகையை தேர்தல் ஆணையம் இதுவரை வழங்கவில்லை. கடந்த மாதம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தற்போது வரை ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் வாகனங்களுக்கு டீசல் உட்பட 18 லட்சம் ரூபாய் செலவாகியுள்ளது. ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கியுள்ளது. இந்த குறைந்த தொகையை வைத்து தேர்தல் பணியை வருவாய்த்துறை செய்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டசபை தொகுதியில் மானாமதுரை, இளையான்குடி, திருபுவனம் உள்ளிட்ட 3 தாலுகாக்கள் உள்ளன. 3 தாலுகா உள்ளிட்ட பகுதிகளில் தினமும் ஏராளமான வாகனங்கள் சோதனை மற்றும் தேர்தல் பணிகளுக்காக பல்வேறு இடங்களுக்கு அதிகாரிகள் வாகனங்களில் செல்கின்றனர். வாகனங்களுக்கு டீசல் நிரப்பிய வகையில் தற்போது வரை 8 லட்சம் ரூபாய் பெட்ரோல் பங்குகளுக்கு கடன் வைத்துள்ளனர். ஆனால் இதுவரை 1 ரூபாய் கூட தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை. பழைய பாக்கியை கொடுத்துவிட்டு டீசல் போடும்படி பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் கராராக கூறிவிட்டனர். இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் சங்கத்தினர் கூறியதாவது: கடந்த எஸ்ஐஆர் பணியின் போது ஒவ்வொரு தொகுதியிலும் 45 லட்சம் ரூபாய் வரை செலவானது. ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த தொகையை கூட இன்னும் விடுவிக்காத நிலையில் தற்போது தேர்தல் பணிக்காக ஒவ்வொரு தொகுதிக்கும் வெறும் 2 லட்சம் ரூபாய் மட்டுமே கொடுத்துள்ளது. ஆனால் நாளை ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஏராளமான வாகனங்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளன. மானாமதுரை சட்டசபை தொகுதியில் மட்டும் வாகனங்களுக்கு டீசல் நிரப்பிய வகையில் 8 லட்சம் ரூபாய் பாக்கி தர வேண்டும். பெட்ரோல் பங்குகளில் தேர்தல் பணியில் ஈடுபடும் வாகனங்களுக்கு டீசல் நிரப்ப முடியாது என உரிமையாளர்கள் கூறிவிட்டனர். அவர்களிடம் நாங்கள் கெஞ்சி கூத்தாடி தினந்தோறும் டீசல் நிரப்ப வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். அதுபோல் சாப்பாடு, எழுதுபொருள்கள், ஓட்டுச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியது என 18 லட்சம் ரூபாய் வரை செலவாகியுள்ளது. செலவழித்த தொகையை வழங்க கோரி மாவட்ட தேர்தல் அலுவலர் அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் பார்க்கலாம் என ஒற்றை வரியில் பதில் கூறி நடையை கட்டுகின்றனர். தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் செலவிற்கு கூட பணம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை சங்கங்கள் சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் என கொதிப்புடன் கூறினர். மதுரை வடக்கு சட்டசபை தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது நடிகர்கள் ரவிமரியா, கஞ்சா கருப்பு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் எல்லாருக்கும் தெரியும். கடந்த இதில் மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க. 5 வருஷம் தொகுதிக்குள்ளேயே அவர் வரலங்க. தொகுதிக்குள்ளே எந்த பக்கத்தில், நானே தொகுதியில தான் குடியிருக்கிறேன், மருத்துவமனை இருக்குது, தொகுதிக்குள்ளேயே அவர் வந்ததாகவே கிடையாது. தெல்லூர் வெள்ளம் வரும்போது கூட நான், எங்களுடைய பகுதி கழக செயலாளர் தம்பிமார்கள்லாம் நாங்கள் எல்லாம் வீடுகளில் போய் நாங்கள் எல்லாம் மக்களுக்கான தேவைகளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தோம். இவர் வெள்ளம்லாம் வடிஞ்ச பிறகு வந்தார். தண்ணியில் கால் வைக்காமல் காருக்குள்ளேயே உட்காந்து பார்த்துட்டு போனார். அதுதான் அவர் செஞ்சது. செல்லூர் கண்மாயை தூர்வாரம் 4 கோடி எஸ்டிமேட்டில் அந்த என்ன நிலையில் இருக்குன்னு பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய நடைபயிற்சி பண்ணக்கூடிய என்னை சந்தித்து நாங்கள் எங்களோட இது ஆளுங்க, எங்களுடைய தொகுதி பொறுப்பாளர் எல்லோரும் நாங்கள் போய் பார்த்த பிறகு அவங்க அப்புறம் திரும்ப சீனுக்குள்ளே வர்றாங்க. இப்போ மக்கள் சொன்னாங்க, நீங்கள் இந்த எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதே இப்போ நீங்கள் தான் அந்த கோத்தில் போய் விலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த வடக்கு தொகுதி இருந்தது. அவர் இப்போ என்ன செய்கிறாரு, பெரிய குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்க. ஏதோ 1500 ரூபா கொடுக்குறாரு ஓட்டுக்குன்னு சொல்லி மக்களை விலைக்கு பேசுகிறாருன்றாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், காலையில் நம்ம இந்த ராமலட்சுமி அந்த ஏரியாவுக்கு போயிருந்தோம். அவர் இன்ஜினியர் போல், அதனால் அவர் கணக்காக சொல்கிறாரு. 1500 ரூபாயை இந்த கணக்கு போட்டு பிரித்தோம்னா ஒரு நாளைக்கு 82 காசு வருதுங்க. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு தினக்கூலி வேலைக்கு பார்க்க போகிறவங்களே 1600 1500 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு நாள் காசை கொடுத்து இவர் மக்களை விலைக்கு வாங்கிட்டு இவர் போய் திருமங்கலம் தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பல கிராமங்கள் இருக்குது. கள்ளிக்குடின்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா திருமால்னு ஒரு கிராமம், கல்லணை, குராயூர், என்னோட சொந்த ஊர் அந்த இதில் தொகுதிக்குள்ளே தான் வருது, ஆலங்குளம்ன்ற ஊர். அப்போ அங்கே இருக்க மக்கள் எல்லாம் இப்போ 2-3 வருடமாக போராடுறாங்க இந்த குவாரியை மூடுறதுக்காக. ஆனால் இந்த திமுக அரசு, அவங்க இந்த திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்த அந்த தோத்தல் எம்எல்ஏவை அந்த கோரிக்கைக்கு எந்த வித இதுவும் பண்ணாமல் எவ்வளவு பாருங்களேன், இயற்கை வளர்த்தி அழிச்சிட்டார். மக்கள் இன்னைக்கு என்ன மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க பாருங்க. இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களை தராமல், மக்களுக்கான அத்தியாவசிய தேவையை நிறைவேற்றாமல்,
தேர்தல் வர்ற அன்னைக்கு மக்களுடைய அந்த ஏழ்மையை இதை வந்து பயன்படுத்தி அவரை விலைக்கு வாங்கிடலாம்ன்ற ஒரு நினைப்போட இந்த திமுக அரசு செயல்படுகிறது. அப்போ இவர் இத்தனாயிரம் கோடி பார்க்குறேன், அவர் சைடு ஒன்றுமே இல்லை, வெறும் விவசாயம் தான், வருமானமே இல்லைப்பா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அவர். ஆமாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அக்கா அவங்களோட மனைவியோட இது இருக்குது பார்த்தீங்கன்னா, எல்லாம் பார்த்தா கிரானைட்டாக தான் இருக்குது. இது கிரானைட்டாக இருக்குது, மைன்ஸாக இருக்குது, சேண்டு குவாரியாக இருக்குது, பூரா இதுவாக தான் இருக்குது. அப்போ வந்து என்ன மாதிரி வந்து அதை சட்டத்தை புறம்பா எப்படி அவங்க ஏமாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த பகுதி மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் அவங்களே நாங்கள் எலெக்ஷனே சந்திக்கலைங்கன்னு சொல்லி ஓட்டர் ஐடி கார்டை சரண்டர் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து இங்கே என்னெல்லாம் தேடி வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. அப்பாவி மக்களை, சாமானிய மக்களுக்கான எந்த வித எதையும் செய்யாமல் ஏமாற்றி இன்னொரு முறை வந்துடலாம்னு பார்க்குறாரு. இப்போ மக்கள் இன்னொரு முறை அவர் ஓட்டு போட்டால் என்ன ஆகும்? அங்கே ஒரு 10 கிராமம் அழிஞ்சு போயிடும். அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு ரேஞ்சர் ஒரு கார் வச்சுக்கிட்டு இருப்பார், சிஎம் கார் மாதிரி ஒரு கார் வச்சு போய்கிட்டு இருப்பாரு. பெரம்பலூர் செங்குணம் பகுதிகள் கலால் மேற்பார்வை அலுவலர் தமிழ்செல்வன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனைகள் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். காரில் கீழப்புலியூரை சேர்ந்த திமுக மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் ஜெயராமன், ராஜேஷ் கிருஷ்ணன் உடனிருந்தனர். காரை சோதனை செய்ததில் 4 அட்டைப்பட்டிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2,44,97,500 ரூபாய் பணம் இருந்தது. பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்து பெரம்பலூர் ஆர்டிஓ அனிதாவிடம் ஒப்படைத்தனர். காரில் இருந்த திமுகவை சேர்ந்த ஜெயராமன் மற்றும் ராஜேஷ் கிருஷ்ணனிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் காரில் பதுக்கி எடுத்துச் செல்லப்பட்ட பணம் குன்னம் தொகுதி வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய கொண்டு செல்லப்பட்டதாக தெரியவந்துள்ளது. மதுரை வடக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் செல்லூர் பகுதியில் உள்ள அவரது ஹாஸ்பிட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார். திமுக வேட்பாளர் கோ தளபதி அங்க இருக்க பார்க்கல, நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அங்க வந்து ஒரு கம்பெனி நிறுவனத்தின் ஒரு கம்பெனி பேர்ல அவரே அதை லீஸுக்கு எடுத்திருக்கிறார். ஆமா, பினாமியா எடுத்திருக்கிறார். அங்க திமுக முக்கியமான நாட்கள் இருந்ததுதான் பணம் வசூல் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் வந்து எங்கிட்ட அந்த ஒரு கோரிக்கை வைத்தாங்க. ஆட்சி மாற்றம் வந்தோடனே எடப்பாடி கிட்ட சொல்லி நீங்க எல்லா பார்க்கையும் வந்து, ஏன்னா அது அரசாங்க இடம், மக்களுக்கு அது ஃப்ரீயா பயன்படுற மாதிரி செய்யணும். ஏன்னா இங்க கார்பரேஷன்ல 250 கோடிக்கு மதுரையில ஊழல். இப்ப இந்த ஊழல் இல்லாம இருந்திருந்தா இப்ப இதெல்லாம் சாத்தியமா இருந்திருக்கும். மதுரை நல்ல ரோடு கிடைச்சிருக்கும். பாதாள சாக்கடை திட்டம் கிடப்புல கிடக்கு. நேற்றெல்லாம் போறோம் கரும்பாலையில, ஃபுல்லாவே அசுத்தமான அந்த ஒரு இதுல தான் நம்ம நடந்து போறக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது. குடிநீர் பிரச்சனைகள் கடுமையா இருக்குது. முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி ஐயா 1300 கோடி எஸ்டிமேட்ல எங்களுடைய மாவட்டங்களுக்கு செல்லூர் அவருடைய கோரிக்கையை ஏற்று கொண்டு வரப்பட்ட திட்டம். கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில 8000 கோடிக்கு மேல திட்டம் மதுரையில. மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா பாலங்களையும் பாருங்க, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பாருங்க, ஜிஹெச் இருக்கக்கூடிய கட்டிடத்தை பாருங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் பாருங்க, தெப்பக்குளத்துல இன்னைக்கு தண்ணி நிரம்பி இருக்கிறது. எல்லா வளர்ச்சி திட்டத்தையும் தந்தது வந்து அதிமுக அரசாங்கம். பெரிய குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்க, ஏதோ 1500 ரூபா கொடுக்குறாரு ஓட்டுக்குன்னு சொல்லி மக்களை விலைக்கு பேசுறாருன்றாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, காலையில நம்ம இந்த ராமலட்சுமி அந்த ஏரியாவுக்கு போயிருந்தோம், அவர் இன்ஜினியர் போல, அதனால அவர் கணக்கை சொல்றாரு. 1500 ரூபாய இந்த கணக்கு போட்டு பிரிச்சோம்னா ஒரு நாளைக்கு 82 காசு வருதுங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒரு தினக்கூலி வேலைக்கு பார்க்க போறவங்களே வந்து 1600 1500 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு நாள் காசை கொடுத்து இவர் வந்து மக்களை விலைக்கு வாங்கிட்டு இவர் போய் திருமங்கலம் தொகுதியில நீங்க பாத்தீங்கன்னா அங்க பல கிராமங்கள் இருக்கு. கள்ளிக்குடின்ற பகுதியில பாத்தீங்கன்னா திருமால்னு ஒரு கிராமம், கல்லணை, குராயூர், என்னோட சொந்த ஊர் அந்த இதுல தொகுதிக்குள்ளதான் வருது, ஆலங்குளம்ன்ற ஊர். அப்போ அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வந்து இப்போ இது 2-3 வருடமாக போராடுறாங்க இந்த குவாரியை மூடுறதுக்காக. ஆனால் இந்த திமுக அரசு, அவங்க இந்த திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்த அந்த கோத்தலபுரி எம்எல்ஏவை அந்த கோரிக்கைக்கு எந்த வித இதுவும் பண்ணாமல் எவ்வளவு பாருங்களேன், இயற்கை வளத்தை அழிச்சிட்டார். அப்போ வந்து இவர் வந்து அதில் பண்ணுவார். அரசு கான்ட்ராக்டில் 24% கமிஷனு, இதை பூரா அவர் பண்ணி இவர் வந்து 2000 கோடிக்கான தொழில் முதலீடு. நாங்கள் அவருக்கு பண்ணியிருக்க அஃபிடவிட்டை பார்க்குறோம். எலெக்ஷனில் விவசாயம் மட்டும்தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு தொழில். நான் டாக்டர்னு நான் காமிச்சிருக்கிறேன், என்னோட வருமானத்தை நான் கொஞ்சம் காமிச்சிருக்கிறேன், பேங்க்ல கடனை பூரா காமிச்சிருக்கிறேன். நான் இது 5வது தேர்தல் நான் சந்திக்கிறது. இதே இதில் போன முறையும் போட்டிக்கிட்டேன், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டேன். மக்கள் இன்னைக்கு என்ன மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க பாருங்க. இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களை தராமல், மக்களுக்கான அத்தியாவசிய தேவையை நிறைவேற்றாமல், தேர்தல் வர்ற அன்னைக்கு மக்களுடைய அந்த ஏழ்மையை இதை வந்து பயன்படுத்தி அவரை விலைக்கு வாங்கிடலாம்ன்ற ஒரு நினைப்போட இந்த திமுக அரசு செயல்படுகிறது. அப்போ இவர் 1,000 கோடி பார்க்குறேன், அவர் சைடு ஒன்றுமே இல்லை, வெறும் விவசாயம் தான், வருமானமே இல்லைப்பா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அவர். ஆமாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அக்கா அவங்களோட மனைவியோட இது இருக்குது
பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தா கிரானைட்டாக தான் இருக்குது. கிரானைட்டாக இருக்குது, மைன்ஸாக இருக்குது, சேண்டு குவாரியாக இருக்குது, பூரா இதுவாக தான் இருக்குது. அப்போ என்ன மாதிரி அதை சட்டத்தை புறம்பா எப்படி அவங்க ஏமாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த பகுதி மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் அவங்களே நாங்கள் எலெக்ஷனே சந்திக்கலைங்கன்னு சொல்லி ஓட்டர் ஐடி கார்டை சரண்டர் பண்ணுற அளவுக்கு அவங்க இங்கே என்னெல்லாம் தேடி வந்தாங்க, பார்த்தாங்க. நீங்கள் என்னையை தேடி வந்தீங்கன்னா நான் எதோ பண்ணதை சொல்லிட போகிறாங்கன்னு. நாங்கள் ரொம்ப நாள் எங்கள் போராட்டம் இருந்தது, அவரோட பெரிய பிரச்சனைகள். அப்போ அவர் சொல்கிறாக்க அவங்களோட சேர்ந்து ஐடி இங்கே வச்சு அவர் மாற்றி என்ன செய்கிறாரு, டாக்டர் போய் சொல்கிறாரு, அதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் அந்த போராட்ட குழுவோட தலைவர் என்கிட்ட கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் யார் பேரில் இருக்குன்னு தெரியும், என்ன போட்டிருக்குது. அதில் திரு கோ தளபதி அவர்களுடைய குமார திரு துரை கோபால்சாமி அவருக்கு அவர் பேரில் இந்த இடம் இருக்குது. அங்கே நடத்தக்கூடிய லைசன்ஸ் வாங்கியிருக்கிற பேர் சக்திவேலு. அவர் யாருன்னா அவரோட பிஏ. அப்போ அந்த பிஏவோட ஐடி கணக்கெலாம் எடுத்து பார்க்கணும். இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிஏ இருக்கிறாரு, அவரோட ஐடி கணக்கு என்ன. இப்படி மக்கள் முறைகேடா பண்ணி அப்பாவி மக்களை, சாமானிய மக்களுக்கான எந்தவித எதையும் செய்யாமல் ஏமாற்றி இன்னொரு முறை வந்துடலாம்னு பார்க்குறாரு. இப்போ மக்கள் இன்னொரு முறை அவர் ஓட்டு போட்டால் என்ன ஆகும், அங்கே ஒரு 10 கிராமம் அழிஞ்சு போயிடும். நிறைய எஃப்ஐஆர் பதிவாகி இருக்கிறது. அதில் பணம் கொடுத்த குற்றச்சாட்டில் வடக்கு தொகுதியில் தான் அதிகமான எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உண்மை. நீங்கள் போலீஸில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறலாம். இப்போ போனாலும் பார்க்கலாம், சந்து பொந்தெல்லாம் வச்சு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் இவ்வளவு மோசமாக விலை பேசி கொண்டிருக்கிறாங்க திமுகன்றது அப்பட்டமான உண்மை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு கேள்வியாக வைக்கிறீங்க. அதை வச்சு தான் ஒருத்தர் சொல்கிறார், இன்ஜினியர் சொல்கிறார். அதை பார்த்துட்டு இப்படியே போனால் மதுரை எப்படி சார் வரும் பாருங்க, எடப்பாடி எடுத்து சொல்லுங்க, மதுரையை சீர்படுத்தணும், நாங்கள் உறுதியாக உங்கள் மாதிரி ஆளுக்கு வாக்களிப்போம்னு மக்கள் போகிற இடத்துல சொல்றது எங்களுக்கு எழுச்சியாக இருக்கிறது. அவருடன் நடிகர் ரவிமரியா, நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு உடனிருந்தனர். மதுரை தெற்கு தொகுதிகள் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராமசீனிவாசனுக்கு ஆதரவாக அப்பகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்களை விஸ்வ இந்து பரிஷத் மாநில இணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன் சந்தித்து ஆதரவு திரட்டினார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது. எனினும் சிறுபான்மையினர் ஓட்டுகளை மனதில் வைத்து திமுக தீபம் ஏற்ற அனுமதி அளிக்கவில்லை. இதற்காக முருக பக்தர் பூர்ணச்சந்திரன் தன் உயிரையே மாய்த்துக் கொண்டார். கிறிஸ்தவ, இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறும் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதில்லை. இதிலிருந்தே திமுக ஆட்சியாளர்கள் போலி மதச்சார்பின்மையை கடைபிடித்து வருவது அறிய முடிகிறது. இந்து விரோத போக்கை கையாளும் திமுக ஆட்சியாளர்களுக்கு இந்துக்கள் ஒன்றுபட்டு ஓரணியில் திரண்டு இந்த தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும். அது மட்டுமின்றி வரும் தேர்தலில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். இவ்வாறு விஸ்வ இந்து பரிஷத் மாநில இணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன் கூறினார். மதுரை வடக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனுக்கு ஆதரவாக அதிமுக மருத்துவர் அணி மாநில துணை செயலாளர் டாக்டர் விஜயபாண்டியன் ஆதரவு திரட்டினார். அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழகம் முழுவதும் அதிமுக ஆதரவு அலை வீசுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் அலைக்கடலென திரண்டு ஆதரவு தெரிவித்தனர். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் அமோகமாக ஆதரவு அளித்து வருகின்றனர். இதை பிரச்சாரங்களுக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் காண முடிகிறது. எனவே தேர்தலுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முதல்வர் ஆவது உறுதி. தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடிக்க சென்று விடுவார். அதிமுகவுடன் கூட்டணி வைக்காமல் போனோமே என்று அவர் வருந்தவும் செய்வார். தோல்வி பயம் காரணமாகத்தான் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி மற்றும் திமுகவினர் கண்டபடி அதிமுக தலைவர்களை விமர்சித்து வருகின்றனர். அவர்களுக்கு தமிழக மக்கள் தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்பார்கள். இவ்வாறு அதிமுக மருத்துவர் அணி மாநில துணை செயலாளர் டாக்டர் விஜயபாண்டியன் கூறினார்.